கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது ஏசாயா 40 அதிகாரம் 31 ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகைகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்பதான அந்த வார்த்தை. இந்த நாளிலும் கூட தேவன் கொடுத்திருக்கின்ற வார்த்தை நாம் புது பலன் அடைவதற்காக காணப்படுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று அந்த வார்த்தை நமக்கு உறுதிப்படுத்துகிறது, உற்சாகப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. காத்திருப்பதை இந்த நாளில் பலர் விரும்புவதில்லை. அதுவும் கர்த்தருடைய இரட்சிப்புக்காக காத்திருங்கள் என்று கூறினால், கர்த்தர் எப்பொழுது வருவது, எங்களை எப்பொழுது இரட்சிப்பது, எங்களுக்கு இருப்பதே மிக குறுகிய காலம், எனவே நாங்கள் கர்த்தருக்கு காத்திருப்பது என்பது சாத்தியமில்லாத காரியம். இன்றைய காலத்தில் அனைத்தும் உடனடியாக நடந்துவிட வேண்டும் என்று நினைப்பவர்களே அதிகமாக இருக்கின்றனர். கர்த்தருடைய இரட்சிப்புக்காக காத்திருக்கிறவர்கள் என்று கூறின உடனே நம்முடைய நினைவுக்கு வருவது தாவீதுதான். தாவீது தன் உயிரை வாங்குவதற்காக அவனை துரத்திய சவுலை தேவன் தாவீதின் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் தாவீது அவன் மேல் தன்னுடைய கையை போடாமல் அவனை தப்பவிட்டான். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் நான் என்னுடைய கையை போட மாட்டேன் என்றார். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கொன்று நான் ராஜாவாக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்பதை தாவீது அங்கே குறிப்பிடுகிறார். என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின தேவனே என்னை சிங்காசனத்தில் அமர பண்ணட்டும், அதுவரைக்கும் நான் அமைதியாக பொறுமையாக காத்திருப்பேன் என்று கூறி கர்த்தருக்காக காத்திருந்தான். தம்முடைய இரட்சிப்புக்காக காத்திருந்த தாவீதை தேவன் வெறுமையாக அனுப்பிவிட்டாரா? இல்லையே. அவர் சொல்லியிருந்தபடி அவர் அவனை ராஜாவாக உயர்த்தினார், மேலும் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். இதையே புலம்பல் 3 அதிகாரம் 26 பார்க்கும்போது, கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது என்று அந்த வார்த்தை மிகவும் தெளிவுபட நம்மை உற்சாகப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, உங்கள் உயர்வுகளுக்காக மேன்மைகளுக்காக குறுக்கு வழிகளை தேடாதிருங்கள். எப்படியாவது பதவி உயர்வை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்காதிருங்கள். உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் நீங்கள் கட்டாயம் சுதந்திரிப்பீர்கள். அவைகளை நீங்கள் சுதந்திரிக்கும் வரைக்கும் கர்த்தர் ஒருபோதும் அமைதியாய் இருக்க மாட்டார். ஏற்ற காலம் வரும்போது நிச்சயமாய் உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதை உறுதியாய் நம்புங்கள். ஏசாயா 45 அதிகாரம் 17 நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்ற அந்த வசனம் நமக்கு உற்சாகத்தை தருகிறது. ஏனென்றால் கர்த்தருக்கென்று நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, அவருக்கென்று காத்திருக்கும்போது புது பலன் அடைந்து மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் நம்மை உயர்த்துவார் என்று விசுவாசிப்போம். தேவனுக்கு காத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.